ஹாய்ங்க. இன்றைக்கி நம்ம மோர் குழம்பு பார்ப்போம். அதுக்கு ஒரு புளிச்ச மோர் இல்லைன்னா புளிச்ச தயிர் எடுத்து வச்சுக்கோங்க. 5 வெங்காயம் வச்சுருக்கேன், 3 வெண்டைக்காய் நறுக்கி வச்சுருக்கேன். நாங்கள் வந்து கடலை மாவு போடுவோங்க. கடலை மாவு வந்து 5 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து தேங்காய் அரைக்கிறதுக்கு பார்ப்போம். தேங்காய் வந்து அரை மூடி எடுத்து வச்சுருக்கேன். 2 பல் பூண்டு, 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் ஜீரகம், சின்ன இஞ்சி துண்டு, 5 பச்சை மிளகாய் வச்சுருக்கேங்க. இதை நம்ம அரைச்சிக்கலாம். இப்போ ஒரு வாணலியில் எண்ணெய் ஊற்றி கடுகு தாளித்து 2 வரமிளகா போட்டு குட்டியாக நறுக்கின வெங்காயத்தை போட்டுக்கலாங்க. வெங்காயத்தோடையே நம்ம வந்து வெண்டைக்காய் போட்டுக்கலாம். இது வெண்டைக்காய் மோர் குழம்பு. இது வதங்குற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். நம்ம இந்த பக்கம் வந்து மோர் குழம்புக்காக மோர் வந்து எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்ப்போம். மோரில் வந்து நம்ம வந்து கடலை மாவு, அரைச்சி வச்ச தேங்காய் மிக்ஸிங்கையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணுங்க. கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். இது கையில் மிக்ஸ் பண்ணால் தாங்க கரெக்டாக இருக்கும். நம்ம கட்டிலாம் வந்து உடச்சி விட்டு நம்ம அது லிக்விடாக வைக்கிறதுக்கு கை தான் சரியாக வரும். நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான உப்பு நான் இதிலே போட்டுறதுங்க. மோர் குழம்பு வந்து கொதிக்க வைக்கக்கூடாது. அதனால நம்ம வந்து இப்படி பண்ணி மோரை ஊற்றினா தான் கரெக்டாக இருக்கும். நாங்கள் இப்படி தாங்க மோர் குழம்பு செய்வோம். இது நல்லாயிருக்கும். நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதுக்கு தேவையான உப்பையும் மஞ்சத்தூள் வந்து அரை ஸ்பூன் போட்டிருக்கோம். ஏன்னா மஞ்சத்தூள் இதிலே போட்டுருணும். நம்ம வந்து இதில் கலர் வரலன்னா யோசிக்காதீங்க. அது பொங்கி வரும்போது கலர் வந்துடும். இப்போ வதங்கின வெண்டைக்காவோட நம்ம மோர் குழம்பு சேர்த்துடலாம். இது வந்து நம்ம கொஞ்சம் ஒரு 5 நிமிஷத்துக்கு கிண்டிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா கடலை மாவு போட்டிருக்கோம்ல, அது கட்டி விடாமல் இருக்கிறதுக்கு நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணும் 5 நிமிஷத்துக்கு. இதுக்கப்புறம் வந்து பொங்கி வரும்போது நம்ம ஆஃப் பண்ணணுங்க. இது நம்ம வந்து மோர் குழம்பு கொதிக்க வைக்கக்கூடாது. இதில் வந்து நம்ம உளுந்த வடை போட்டால் இன்னும் நல்லா இருக்குங்க. இப்போ பொங்குதா? இப்போ இந்த நேரம் கரெக்டாக இருக்குங்க. நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.